ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு பிரேக்கிங் நியூஸ் நம்ம பார்த்தோம். பட்டதாரி ஆசிரியர்களை நியமனம் பண்ணுறதுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. அது இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயுமே போட்டிருக்காங்க. இது தினமலர் நியூஸ் பேப்பர். ஆசிரியர்கள் நியமன தேர்வு உயர்நீதிமன்றம் தடை. பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு இறுதி விடைகள் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இடைக்கால தடை விதித்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஜனனி தாக்கல் செய்த மனு. நேற்று நம்ம நியூஸில் போட்டப்போ சுதான்கிற ஆசிரியை மனு தாக்கல் செய்ததாக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி உசிலம்பட்டியை சார்ந்த ஜனனிங்கிற ஆசிரியருமே மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. பிஎட் முடித்துள்ளேன். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன். பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடி நியமன தேர்விற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் 2023 அக்டோபர் 25 வெளியிட்டது. விண்ணப்பித்தேன். எழுத்துத் தேர்வு பிப்ரவரி 4 நடந்தது. தற்காலிக விடைகளை டிஆர்பி வெளியிட்டது. அதில் சில தவறான பதில்கள் இடம்பெற்றன. ஆட்சேபனை தெரிவித்தோம், பரிசீலிக்கவில்லை. இறுதி கீ விடைகளை வெளியிட்டது. சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தகுதியானவர்கள் அழைக்கப்பட்டனர். குழு அமைத்து இறுதி விடைகளை ஆய்வு செய்ய வேண்டும். அதை ரத்து செய்ய வேண்டும். தேர்வானோரின் இறுதி பட்டியல் வெளியிட தடை விதிக்க வேண்டும். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது நிறையா கொஸ்டின்ஸ் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுமே அவங்க அதை கரெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியை ஜனனி கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு நீதிபதி மஞ்சுளா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறுதி விடைகள் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்க 2 வாரங்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. டிஆர்பி தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. இவ்வாறு உத்தரவிட்டுள்ளார். நமக்கு எப்படினாலும் இன்னும் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் இதோட முடிவு தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய ஆசிரியர்கள் கேஸ் போட்டிருக்காங்க போல் உயர்நீதிமன்றத்தில். நேற்று ஆசிரியை சுதா பேர் டிவியில் வந்தது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த பேப்பரில் ஆசிரியை ஜனனி, இன்னொரு பேப்பரில் ஆசிரியை ஜெயந்தி பற்றியும் போட்டிருக்காங்க. இன்னும் நமக்கு தெரியாமல் எத்தனை ஆசிரியர்கள் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியலை. இன்னும் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் டிஆர்பியிலேருந்து கோர்ட்டுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் டிஆர்பி ஃபைனல் ரிசல்ட் ரிலேட்டடாக நிறையா பேர் கேஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இண்டிவிஜுவலாகவே நிறையா கேஸ் இது மாதிரி டிஆர்பியை எதிர்த்து போட்டால் தான் நமக்கு டிஆர்பி கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸே கிடைக்கும். லாஸ்ட்டாக நடந்த டெட் பேப்பர் 2 எக்ஸாமுக்குமே இதே மாதிரி தான் நிறையா பேர் கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டிஆர்பியிலேருந்து ரிவைஸ்டு ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு பேப்பர் 2க்கு விட்டாங்க. அதே மாதிரி நமக்கு நியமன தேர்வுக்கு ரிவைஸ்டு ரிசல்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற டிஆர்பி ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனல் ஜிகே வித் ஏகேவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.